சென்னையில் இடைவிடாது கொட்டிய மழையால் புறநகர் பகுதிகளில் இன்னமும் வெள்ளம் வடியவில்லை. முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி கிடப்பதால் அங்கு இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடைவிடாது கொட்டி தீர்த்த மழையால் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. மழை ஓய்ந்த போதும் புறநகர் பகுதிகளில் வெள்ள நீர் வடியாததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மணப்பாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி, பெருங்குடி, தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் குளம் போன்று நீர் தேங்கியுள்ளது. முழங்கால் அளவுக்கு மேல் தண்ணீர் தேங்கி கிடப்பதால் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் படகு போக்குவரத்தை பயன்படுத்தி வருகின்றனர். பெரும்பாலான வாகனங்கள் தண்ணீரில் கிடப்பதால் அவை முழுமையாக சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே வெள்ளம் வடிந்த பகுதிகளில் தேங்கியுள்ள குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் குப்பைகளை அகற்றும் பணியை தொடங்கியுள்ளனர். சென்னையில் உள்ள 33,000 தெருக்களில் 1,00,000 மெட்ரிக் டன் குப்பைகள் தேங்கியிருப்பதால் இன்னும் 3 நாட்களில் குப்பைகள் அகற்றப்படும் என்று சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.